அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் அஷ்டமத்திற்கு செல்கிறாருங்க. குரு அஷ்டமத்திற்கு செல்வது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே சமயம் சனி மிக வலுவாக 5இல் இருக்கிறார், ராகு 6இல் இருக்கிறாருங்க. எனவே அஷ்டமத்தில் மறையக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சிரமங்கள் பெரிய அளவில் ஏற்படாது என்பது தெளிவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட முழு சுபகிரகம் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான். அப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் கூட தனது சுப பார்வையை பல்வேறு இடங்கள்ல செலுத்தி வலுப்படுத்துகிறார். 2, 4, 12 ஆகிய இடங்கள் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் குரு எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால், ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது இவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் இதை பொறுத்துதான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால், எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கதையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்ட
அப்பாற்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார். இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவுல இந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்ற கிரகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சனி 5லும் ராகு 6லும் இருப்பது நிச்சயமாக அமோகமான மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக குரு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சிரமங்கள் அளவோடுதான் இருக்கும். இல்லை என்றால் சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான மன போராட்டம் குழப்பங்கள் அவற்றிற்கும் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சண்டை சச்சரவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி விரயஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் பெரிய அளவிற்கு பாதிப்பையோ தடையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது என்பதை உறுதிப்படுத்துகிறார். மேலும் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கலாம். ஆனால் சனி 5ல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பாதிப்புகள் எதுவும் இல்லை. தசாபதிகள் வலுவாக இருந்தால் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக நிறைந்து கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக உழைத்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நிதி சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்க நேரிட்டாலும் அவை உடனடியாக தீர்ந்துவிடும். பெரிய அளவிற்கு சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். தனித்து செயல்படுவதை விட துலாம் ராசிக்காரர்கள் கூட்டு முயற்சியாக செய்யும் போது பரிவிதமான நன்மை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல்வேறு விதத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். எனவே இந்த தருணத்துல உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். போட்டி போட்டுக்கொண்டு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கின்றன. பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும்.
அரசியல் சார்ந்த பணிகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஆனால் 3ஆம் நபர் தலையிட்டால் அரசியல் மட்டுமல்ல, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் 3ஆம் நபர் தலையீட்டை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்கலாம். தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க. மற்றபடி தனிச்சையாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். தெரியாத நபரால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அஷ்டம குருவால் நிச்சயமாக பாதிப்பு எதுவும் இல்லை என்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க. அவரிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளும் தடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் அளவோடுதான் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமைய போகிறது. இது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பட்டா, சிட்டா என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உங்கள் பெயரிலே வந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு அஷ்டமத்தில் மறைந்து இது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கற்பனையான கவலைகள் இருக்கலாம். எனவே கற்பனையான கவலைகளை மறைந்து எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது சோர்வு மனப்பான்மையை நீங்கி உற்சாகத்துடன் வேலை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுப்பாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுக்கு பல மனவேதனை மறைந்து மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள குரு பயிற்சி துவங்கி முதல் 3 மாதம் வரை அருகாமையிலுள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை விரதம் இருந்து தோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பொருளாதார ரீதியான சிக்கலை தீர்ப்பதற்கு ஏதேனும் உதவி செய்தால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் வெகுவாக தீர்ந்து நல்ல முன்னேற்றமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு